ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் காலி லினக்ஸையும் விண்டோஸையும் எப்படி நம்ம சேஃபாக எந்த ஒரு எரர்ஸும் இல்லாமல் டுவல் பூட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, டுவல் பூட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ப்ரிவென்ஷன் ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு இதுதான் என்னோடய பிசி. நான் வந்து என்னோடய ஓல்டு பிசியை வச்சு தான் நான் உங்களுக்கு இதை ட்ரையல் பண்ணி காட்ட போகிறேன். இதோட 2GB ரேம் தான். காலி லினக்ஸ்க்கு 2GB ரேம் இருந்தால் போதும், அதுவே பெஸ்ட்டு மினிமம் ரெக்குயர்மெண்ட்டு. வேறு டிஸ்க் ஸ்பேஸ் வந்து மினிமம் ஒரு 60 GB வச்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த டுவல் பூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு செட்டிங்ஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது சின்ன சின்ன எரர்ஸ்லாம் ஈஸியாக நீங்கள் விண்டோஸை ரெக்கவர் பண்ணிடலாம். நார்மலாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு உங்களோட செட்டிங்ஸில் போய்ட்டு ரீஸ்டோர் பாயிண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். இது ரீஸ்டோர் பாயிண்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணியல ரீஸ்டோர் பாயிண்ட், இந்த டயத்தில் உங்கள் பிசி என்ன கண்டிஷனில் இருந்துச்சோ இதே கண்டிஷனுக்கு நீங்கள் அதை ரெக்கவர் பண்ணி திரும்ப கொண்டு வரலாம், ஏதாச்சும் எரர் அக்கறானதுக்கப்புறம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ வந்து இதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் விண்டோஸ், அதாவது அந்த சி ட்ரைவை மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற டிஸ்க்கு, லோக்கல் டிஸ்க்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இதில் மெயின் வந்து விண்டோஸ் தான் ஏதாச்சும் ஒரு டைமில் வந்து கரப்ட் ஆகும். அதை நீங்கள் ரீஸ்டோர் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா க்ரியேட் கொடுத்துருங்க. க்ரியேட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. க்ரியேட் கொடுக்கும்போது நீங்கள் வந்து ஏதாச்சும் நேம் கொடுத்து வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு ரீஸ்டோர் பாயிண்ட் பண்ணப்போ உங்கள் பிசி என்ன டைமில் இருந்துச்சு, என்ன கண்டிஷனில் இருந்துச்சு, என்ன டேட்டு ஏதாச்சும் போட்டு வச்சுக்கலாம். நான் இப்போ உதாரணத்துக்கு சேஃப்டின்னு போட்டு வைக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு ஜஸ்ட் நீங்கள் க்ரியேட் கொடுத்தீங்கன்னா அது க்ரியேட் ஆகிரும். இது க்ரியேட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் க்ளோஸ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ வந்து நம்ம அந்த ஓஎஸை பூட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஸ்பேஸ் தேவை, ஒரு பார்ட்டிஷன் தேவை. இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிஷன்ஸில் ஏதாச்சும் ஒரு பார்ட்டிஷனை ஃப்ரீ ஸ்பேஸாக மாற்றி அதை நம்ம காலி லினக்ஸுக்கு வந்து நம்ம அலோகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல வந்து இந்த மாதிரி டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும். இந்த டிஸ்க் பார்ட்டிஷனிங்னு வரும்போது இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஜிபிடின்னு, ஒன்று எம்பிஆர். இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள், இல்லாட்டி கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து மெயின் ஸ்டெப்ஸை மட்டும் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி ஒரு வால்யூம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரீ ஸ்பேஸாக, அந்த க்ரீன் கலர் தான். உதாரணத்துக்கு இது வந்து ஒரு அன்அலோகேட்டட் ஸ்பேஸ்னு சொல்லலாம். இது வந்து எந்த ஒரு லோக்கல் டிஸ்க் அப்படின்னு கிடையாது. இதை நீங்கள் டெலீட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பேஸோடு அது ஆட் ஆகிக்கும் ஏற்கனவே உள்ள ஃப்ரீ ஸ்பேஸில். ஓகே, இப்போ இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். அதாவது இப்போ லோக்கல் டிஸ்க் எஃப் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் 30 GB யூஸ் பண்ணியிருக்கீங்க, பேலன்ஸ் ஒரு 50 GB நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த லோக்கல் டிஸ்க் எஃப்ங்கிறத வந்து கிளிக் பண்ணி ஷ்ரிங்க் வால்யூம்னு கொடுத்தீங்கன்னா போதும். டெலிட் வால்யூம் கொடுத்தீங்கன்னா அது மொத்தமே ஃப்ரீ ஸ்பேஸாக மாறிடும். அதே ஷ்ரிங்க் வால்யூம்னு கொடுத்துட்டிங்கன்னா அதில் உள்ள ஒரு 50 GB மட்டும் நீங்கள் ஷ்ரிங்க் வால்யூம்னு கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி ஒரு விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் அந்த என்டர் த அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் டு ஷ்ரிங்க் இருக்குல்ல, அதில் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா எத்தனை ஜிபி வேணுமோ அதை நீங்கள் அதில் கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு அன்அலோகேட்டட் ஸ்பேஸாக க்ரியேட் ஆகும். இந்த மாதிரி இதில் வந்து 14 GB நான் வந்து ஷ்ரிங்க் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் 50 GB ஷ்ரிங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 GB அதே மாதிரி ஷ்ரிங்க் ஆகிருக்கும். அதை வந்து டெலிட் கொடுத்தீங்கன்னா அது ஃப்ரீ ஸ்பேஸோட ஆட் ஆகிக்கும். இது வந்து நான் ஏற்கனவே எடுத்த வீடியோ அப்படிங்கிறனால என்னால் கிளியராக அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நான் ரொம்ப நாள் முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து உங்களுக்கு இது புரியலை அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள், அப்படி கமெண்ட் பண்ணுங்கள். 1 or 2 டேஸ்க்குள்ளே நான் அதை போட்டுறேன் அது எப்படி பண்ணுறதுங்கிறத. ஓகே, இப்போ காலி லினக்ஸ் ஓஎஸ் இருந்தால் தான் நம்மளால் அதை இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி ஏற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் காலி லினக்ஸ் டவுன்லோட்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு வெப்சைட் வரும். இதுதான் காலி லினக்ஸ், அதாவது லினக்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் வந்து நீங்கள் காலி லினக்ஸ் பொறுத்த அளவில் ஓஎஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான், ஓப்பன் சோர்ஸ் தான். கெட் காலி அப்படிங்கிறத போய் நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அது ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் நிறையா டைப்பில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். விர்ச்சுவல் மிஷினுக்கு இல்லை இன்ஸ்டாலர் இமேஜ். இப்போ வந்து நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாலர் இமேஜ் தான் தேவை. அதாவது நம்ம டேரெக்டாக இதை வந்து ஹார்ட் டிஸ்க்லேயே நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். உங்கள் சிஸ்டம் வந்து 32 பிட் சிஸ்டமாக இல்லை 64 பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அது என்னமோ அதுக்கேற்றாப்பில் நீங்கள் வந்து இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு என்னோடய சிஸ்டம் வந்து 64 பிட், அதனால் நான் 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒன்ஸ் அதை டவுன்லோட் ஆகி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அதை வந்து ஒரு யூஎஸ்பியில் வந்து நம்ம பூட் பண்ணணும். நான் ஆல்ரெடி அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நீங்கள் ரூஃபஸ்ங்கிற சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் இன்ஸ்டால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை போஸ்ட் பண்ணுறேன். இப்போ அது ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட்டு உங்கள் பென்ட்ரைவ் நீங்கள் மாட்டிருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிடும். ஓஎஸ் அப்படிங்கிறது தான் இப்போ என்னோடய பென்ட்ரைவ். இது பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த இமேஜை தேடி கண்டுபிடிச்சி அது நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதில் போய்ட்டு அந்த இமேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது இமேஜை ஸ்கேன் பண்ணி அதை ரெடி பண்ணிடும். வேறு அந்த மற்ற ஆப்ஷன்ஸ் பார்ட்டிஷனிங் ஸ்கீமு, டார்கெட் சிஸ்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி டிஃபால்ட்லேயே வச்சுக்கலாம். பார்ட்டிஷனிங் ஸ்கீம் வந்து ஜிபிடிலேயும் வச்சு பண்ணலாம், இல்லை எம்பிஆர்லேயும் பண்ணலாம்.
இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் கொடுத்தோன்னா அந்த ஓஎஸை கம்ப்ளீட்டாக அது பூட் பண்ணி முடிச்சிடும் நம்மளோட பென்ட்ரைவில். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வச்சுருக்க அந்த ஓஎஸ் பேக்கேஜ் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அது ரூஃபர் சாஃப்ட்வேரில் கம்பேட்டிபிளாக இருக்காது. அது கம்பேட்டிபிள் ஆக்கி அது பூட் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு சில ஃபைல்ஸ் எல்லாம் தேவைப்படும். அந்த ஃபைல்ஸை அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு தான் அது பூட் பண்ணும். ஸோ அதனால் இன்டர்நெட் கனெக்ஷன் ஆனில் வச்சுக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே என்ன ஃபார்மேட்னு கேட்கும், ஐஎஸ்ஓ கொடுத்துக்கோங்க. அதுதான் ப்ரிஃபரபிள். இந்த இடத்துல அந்த 2 அதாவது அந்த நான் சொன்னேன்ல அந்த பேக்கேஜஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கட்டுமா அப்படின்னு கேட்கும். அது இல்லாததை அது டவுன்லோட் பண்ணால் அது கம்பேட்டிபிளாக மாறிடும். ஸோ அதை டவுன்லோட் கொடுத்துக்கோங்க, ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அது நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் அது கம்ப்ளீட்டாக பூட் ஆகி அது வந்து ரெடின்னு காட்டும். இந்த மாதிரி காட்டுச்சுன்னா ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. அதாவது அந்த பென்ட்ரைவில் உள்ள எல்லா ஃபைல்ஸும் டெலீட் ஆகும் அப்படின்னு காட்டும். இது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பூட் பண்ணுறது இன்ஸ்டாலேஷன் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அது ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடின்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஸ்டார்ட் கொடுத்துறாங்க. ஏன்னா அது ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மேலே டிவைஸ் நேம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நீங்கள் பிசியை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு பயோஸ்க்கு போகணும். இப்போ நான் காமிச்சதில் வந்து ஒவ்வொரு பிராண்டுக்கான ஷார்ட்கட் கீயும் இருக்குது. இப்போ ஏசருக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏசர் பிராண்ட் லோகோ போகிற வரையும் ஜஸ்ட்டு டெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயோஸ் மோடு வந்து வந்துடும். ஒன்ஸ் பயோஸ் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நீங்கள் முதல்ல ஒரு ஆப்ஷனை வந்து டிசேபிள் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சில பிசி வந்து கால் லினக்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ண விடாது. அதுக்கு காரணம் செக்யூர் பூட் வந்து ஆனில் இருக்கும். செக்யூர் பூட்டை கண்டுபிடிச்சி அந்த ஆப்ஷனை வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அது டிசேபிள் இருந்தால் தான் உங்களால் கரெக்டாக அதை இன்ஸ்டால் பண்ணி முடிக்க முடியும். அதுக்கடுத்து வந்து பூட் ப்ரியாரிட்டியை நம்ம மாற்றணும். இப்போ ஹார்ட் டிஸ்க்கு தான் என்னோடய ஃபஸ்ட்டு பூட் ப்ரியாரிட்டியில் இருக்குது. அப்போ என்ன ஆகுனா நான் ஆன் பண்ணும்போது எனக்கு ஹார்ட் டிஸ்க்கு தான் பூட் ஆகும். நீங்கள் வந்து இப்போ வந்து நம்ம மாட்டியிருக்க அந்த ஃப்ளாஷ் ட்ரைவ், அதாவது பென்ட்ரைவுக்கு வந்து நீங்கள் அதை மாற்றணும். இப்போ யூஎஸ்பி ஃப்ளாஷ்ன்னு இருக்க தான் என்னோடய பென்ட்ரைவ். இப்போ நீங்கள் அதை பூட் ப்ரியாரிட்டியாக மாற்றிட்டீங்கன்னா மறுபடியும் பிசி ஆன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து முதல்ல பென்ட்ரைவ் வழியாக தான் பூட் ஆகும். இப்போ பென்ட்ரைவ் வழியாக பூட் ஆனிச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அந்த கன்ஃபிகரேஷன் விண்டோ வந்து வந்துடும். இப்போ மறுபடியும் நான் டேர்ன் ஆன் பண்ணுறேன் பிசியை. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கால் லினக்ஸோட இன்ஸ்டாலேஷன் விண்டோ வந்து வந்துடும். இதில் நம்ம கிராஃபிக்கல் இன்ஸ்டால் கொடுத்தும் பண்ணலாம், இல்லை நார்மல் இன்ஸ்டாலையும் பண்ணலாம். ரெண்டுமே ப்ராசஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் நார்மல் இன்ஸ்டாலேஷனே கொடுத்துக்கிறேன். ஏற்கனவே நான் அதில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதிலே கொடுக்குறேன். இப்போ வந்து நார்மல் இன்ஸ்டாலேஷனை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது ஓப்பன் ஆகும். இப்போ இதில் வந்து நீங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும். லாங்குவேஜ் வந்து நான் இங்கிலீஷ் கொடுத்துக்கிறேன். இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா டேப் பட்டன் அமைக்கி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரு அமுக்குனீங்கன்னா அடுத்த இதுக்கு போயிடும். இந்த இடத்துல வந்து நான் வந்து லொக்கேஷன் வந்து இந்தியாவை கிளிக் பண்ணிக்கிறேன், நம்ம லொக்கேஷனை. அடுத்து கீபோர்டுக்கான லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணணும். இது இங்கிலீஷை சூஸ் பண்ணிக்கலாம். அமெரிக்கன் இங்கிலீஷை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு லோட் ஆகும் ஸ்கேனிங் இன்ஸ்டாலேஷன் மீடியான்னு. அது லோட் ஆனதுக்கப்புறம் அடிஷ்னல் காம்பனன்ட்ஸ் லோட் ஆகும். நான் வீடியோவில் வந்து கட் ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட்லாம் பண்ணியிருப்பேன். அதனால் எனக்கு டக்குன்னு லோட் ஆயிரும். உங்களுக்கு வந்து பிசி பர்ஃபார்மன்ஸை பொறுத்து கொஞ்சம் டைம் ஆகும் இது எல்லாமே முடிகிறதுக்கு. ஓகே, டிடெக்டிங் லிங்க், அடுத்து லோக்கல் அட்ரஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு லோட் ஆகும். அதுக்கப்புறம் நெட்வொர்க் கன்ஃபிகர் ஆகும். நான் நெட்வொர்க் வந்து ஆஃபில் தான் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு கன்ஃபிகர் ஆகிட்டு அது ஃபெயில்டுன்னு வந்து எரர் காட்டும். உங்களுக்கு இன்டர்நெட் கன்ஃபிகர் பண்ண வேணான்னா ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து இன்டர்நெட் ஆஃபில் வச்சுக்கலாம். மோஸ்ட்லி வந்து நீங்கள் இன்டர்நெட்டை கன்ஃபிகர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒன்ஸ் ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இது கன்னியூ ஆகட்டும், அப்படியே விட்ருங்க. இது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் அது ஃபெயில்டுன்னு காட்டும். கன்னியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். இதில் வந்து டு நாட் கன்ஃபிகர் த நெட்வொர்க் அட் திஸ் டைம் அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஹோஸ்ட் நேம் கேட்கும். நான் அப்போதைக்கு காலினே வச்சு கண்ணி கொடுத்துக்கிறேன். ஹோஸ்ட் நேம் நீங்கள் ஏதாச்சும் கொடுத்துக்கலாம். கண்ணி கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் நேம் கேட்கும். ஃபுல் நேம் நீங்கள் ஏதாச்சும் கொடுத்துக்கலாம். நான் அப்போதைக்கு டிகேன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்து கண்ணி கொடுத்தீங்கன்னா அடுத்து யூசர் நேம் கேட்கும். யூசர் நேம் ஏதாச்சும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. யூசர் நேம் மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மோஸ்ட்லி. ஏன்னா யூசர் நேம் இல்லாட்டி சில நேரத்தில் ஓப்பன் பண்ண முடியாது நம்மளால் பிசிஏ. ஓகே, யூசர் நேம் வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் என்னோட நேமை கொடுத்துக்கிறேன். அடுத்து பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு டெக்ஸ்ட் இல்லை நம்பர்ஸ் எது வேணால் கொடுத்துக்கலாம். நீங்கள் கொடுத்துட்டு அடுத்து கண்ணி கொடுத்துக்கோங்க. அடுத்து ரீஎன்ட்ரு கேட்கும். மறுபடியும் அந்த பாஸ்வேர்டை ரீஎன்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் கண்ணி கொடுத்துக்கோங்க.
அதுக்கடுத்தது வரிசையாக எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கும். அது லோடிங் வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு சில நேரம் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்கள் பிசி பர்ஃபார்மன்ஸை பொறுத்து. நான் வந்து கொஞ்சம் வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்டு தான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்ட்டிஷனிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். பார்ட்டிஷனிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெத்தட் கேட்கும். இதில் வந்து நம்ம மேனுவல் வச்சு பண்ணுறது பெஸ்ட்டு. மேனுவல் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்து நம்ம அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுத்துருப்போம்ல, அந்த அலோகேட்டை நம்ம ஃப்ரீ ஸ்பேஸாக கிரியேட் பண்ணது வந்து இந்த இடத்துல காட்டும். உதாரணத்துக்கு அந்த 7க்கு கீழே உள்ளதான் நான் கிரியேட் பண்ண ஃப்ரீ ஸ்பேஸு. அதை ஃப்ரீ ஸ்பேஸ்னே டேரெக்டாக காட்டும். இப்போ இது என்ன பண்ணணும்னா, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கணும். ஃப்ரீ ஸ்பேஸை என்ட்ரு அமுக்குனீங்கன்னா அது செலக்ட் ஆகிரும். அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கலி பார்ட்டிஷன் த ஃப்ரீ ஸ்பேஸ், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆல் ஃபைல்ஸும் ஒரே பார்ட்டிஷனில் போடட்டுமான்னு கேட்கும். அதிலே கொடுத்துக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. அதை கொடுத்து நீங்கள் ஜஸ்ட் என்ட்ரு பட்டன் அமுக்குனீங்கன்னா அடுத்து இந்த விண்டோ வரும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அந்த இது காட்டும். 8ங்கிறது வந்து இப்போ நம்ம அலோகேட் பண்ணது EX4. இன்னொன்று ஸ்வாப்புங்கிறது வந்து அந்த டெம்பரரி மெமரி, அது ஒன்று ஆட் பண்ணும் எக்ஸ்ட்ரா. இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்துக்கோங்க. அடுத்து இதை வந்து ரைட் பண்ணிடட்டுமா அப்படின்னு கேட்கும் டிஸ்கில். எஸ் கொடுத்துக்கோங்க. இதை எஸ் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் பார்ட்டிஷனிங் கண்டினியூ ஆகும். அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பேஸ் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் ஆகும். இது மோஸ்ட்லி எந்த எரர்ஸும் காட்டாது. இதெல்லாம் நீட்டாக இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும். இது முடிஞ்சதுக்கப்புறம் கன்ஃபிகர் ஆகும். இந்த இடத்துல தான் எரர்ஸ் வரும் மோஸ்ட்லி. எனக்கு வந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து செலக்ட் அண்ட் இன்ஸ்டாலில் வந்து உங்களுக்கு என்ன சாஃப்ட்வேர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து உதாரணத்துக்கு நான் இப்போ காட்டுற இது எல்லாத்தையும் டிஃபால்ட்டாக இருக்குது. இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு எரர் வந்துச்சுன்னா அந்த டாப் 10 டிஃபால்ட்டு அந்த கலெக்ஷன்லாம் தூக்கி விட்ருங்க. இப்போ இதுதான் எனக்கு வந்து எரரு. இது வந்து மோஸ்ட்லி நம்ம மீடியா கரப்டாக இருந்தால் வரும். அதாவது நம்ம யூஎஸ்பியில் இன்ஸ்டால் பண்ணது கரப்ஷனாக இருந்தால். இப்போ இதில் வந்து நீங்கள் என்ட்ரு அமுக்கணுனையும் உங்களுக்கு இந்த மெனு காட்டும். இதில் வந்து நீங்கள் டேப் அமுக்குனீங்கன்னா கீழே கிரப் பூட் லோடருக்கு வந்துடும். அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. அப்போ கிரப் பூட் லோடர் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஒன்ஸ் உங்களுக்கு இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். அப்படியும் உங்களுக்கு அந்த இது மறுபடியும் ஃபெயில்டு காமிச்சிச்சின்னா யூஎஸ்பியை நீங்கள் கம்ப்ளீட்டாக பூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது மறுபடியும் ரூஃபஸ் சாஃப்ட்வேரில் போய் ISO எல்லாத்தையும் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் அந்த யூஎஸ்பியை திரும்ப பூட் பண்ணுங்கள். பூட் பண்ணிவிட்டு பழைய மாதிரி எப்பயும் போல் அதே ப்ராசஸ் தான். கம்ப்ளீட்டாக அப்படியே அதே மாதிரி எல்லாமே வந்துடும். எல்லாத்தையும் அதே மாதிரி கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. ஒன்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் எப்பயும் போல் அந்த செலக்டட் இன்ஸ்டால் சாஃப்ட்வேர் வந்து இந்த இடம் வந்து கரெக்டாக கன்னியூ ஆகும். ஒரு அப்படியும் கன்னியூ ஆகாட்டி இந்த இடம் ISO ஃபார்மேட்டில் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தோம்ல அதில் DD ஃபார்மேட் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணும்போது கன்ஃபார்மாக உங்களுக்கு அந்த செலக்ட் அண்ட் இன்ஸ்டால் சாஃப்ட்வேர் வந்து ரன் ஆகும். நான் வந்து அடுத்து பண்ணும்போது DD கொடுத்து பண்ணேன். DD இமேஜில் கொடுத்து பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எனக்கு அதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ கிரப் பூட் லோடரும் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. அது இன்ஸ்டால் ஆகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். இதில் வந்து விண்டோஸ் விஸ்டான்னு போட்டிருக்கும். அதை பற்றி கண்டுக்காதீங்க. மோஸ்ட்லி விண்டோஸ் எல்லாத்தையுமே இது விண்டோஸ் விஸ்டான்னு தான் காட்டும். ஜஸ்ட் நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதில் வந்து கிரப்பை இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்கும். நம்ம ஹார்ட் டிஸ்கில் தான் கிரப்பை இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா அதாவது விண்டோஸ்க்கு போகணுமா இல்லை காலி லினக்ஸுக்கு போகணுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிரப் பூட் லோடரை வச்சு தான் நீங்கள் சூஸ் பண்ணி போக முடியும். வேறு ஓஎஸை மாற்றணும்னா அதுக்கு கிரப்பு தேவைப்படும். ஸோ அதை நீங்கள் வந்து ஹார்ட் டிஸ்கில் வந்து நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ட்ரை தட்டிட்டிங்கன்னா அதுக்கடுத்து இந்த இது மறுபடியும் அந்த கிரப் பூட் லோடரை வந்து கன்னியூ ஆகும். இப்போ அது ஃபுல்லாக கன்னியூ ஆகி முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிடும். ஃபினிஷ் இன்ஸ்டாலேஷன் வந்துடும். நீங்களும் கன்னியூ கொடுத்துடலாம். ஜஸ்ட் நீங்கள் கன்னியூ கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு அந்த OS வந்து ஓப்பன் ஆகும். அதாவது ரீஸ்டார்ட் ஆகும். முதல்ல கம்ப்யூட்டர் வந்து ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காட்டும். காலி லினக்ஸாக விண்டோஸான்னு காட்டும். நான் காலி லினக்ஸை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ அதனால் எனக்கு காலி லினக்ஸ் வந்து பூட் ஆகிட்டுருக்கு. காலி லினக்ஸ் கம்ப்ளீட்டாக பூட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது கேட்கும். உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். இதனால தான் யூசர் நேம் வந்து யாபத்தில் வச்சுக்க சொன்னேன். யூசர் நேம் போட்டால் தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ரெண்டுத்தையுமே யாபத்தில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் அது ரெண்டுத்தையும் போட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். பக்காவாக இருக்கும். வேறு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா சாஃப்ட்வேர்ஸ் ஏற்றணுன்னா ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் எரர்ஸ் வந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட் அது எவ்வளோ மேஜர் இஷ்யூவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நமக்கு டெலிகிராம் சேனலுக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருங்க. நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அது டிஸ்கஷன் குரூப் வழியாக நீங்கள் அனுப்புனீங்கன்னா நான் ஜஸ்ட் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். எப்படிங்கிற சால்வ் பண்ணுறதை நான் சொல்லுவேன். அப்படி இல்லாட்டி என்னோடய நம்பர் வந்து நம்ம சேனலில் இருக்கும். இன்னொரு நம்பருக்கே கூட டேரெக்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிடுச்சுன்னா இல்லை எதுவும் உங்களோட கருத்து எதுவும் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பர்ஃபெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுருங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா ஜஸ்ட் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் டெக் சம்மந்தமாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே.